கோவிலிருந்து வந்திருக்கும் துரைசாமி ஐயா அவர்கள் ஜோதிட கருத்துக்களை உங்களுடைய தங்களுடைய நம்மிடையே கருத்துக்களை தெரிவிக்க அவரை வருக வருக அழைக்கின்றேன். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் 22 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். ஆனால் நான் நிறைய ஆசிரியர்கிட்ட நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பார்த்தேன். நிறைய ஆசிரியர்கிட்டும் படித்தேன். அப்போ பலன் சொல்கிறதுல சில தடுமாற்றங்கள் வந்தது எனக்கு. அதாவது சொல்லித்தந்தாங்க, அதில் இருந்தாலும் எனக்கு சரியாக புரியப்படலை. அதாவது சில பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னுடைய அனுபவத்தில் சில ஜாதகங்களை பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எந்தெந்த இதுக்கு எதாவது எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் திறமையாக பலன் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது நிறைய விதத்தில் பாடத்தில் நிறைய பலன் எடுக்கிறாங்க. அவங்க திறமை, அது சொல்ல வரல. ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லலைன்னு வந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் கட்டுறது பல விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு 12 கட்டம் 9 கிரகம் அப்படின்னா அதில் நிறைய ஜாதக பலனே எல்லாமே பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லலாம். அதாவது தாத்தா முதல் பேரன் வரை பலன் சொல்லலாம். இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தில் என்னுடைய அனுபவப்பட்ட ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லலான்னு, மற்றவங்களுக்கு இங்கே உள்ள 40-50 ஜோதிடர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக என்னுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறேன். அது என்ன மாதிரி கருத்தை நான் இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய ஆராய்ச்சியில் திருமண காலமே இந்த காலகட்டத்தில் அதாவது குதிரை கொம்பாட்டு இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அதனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி நான் என்னை ஈன்ற தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, இங்குள்ள குருமார்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வணங்கி, எனக்கு என்னுடைய உரையை உலகம் முழுவதும் பரப்பி கொடுக்கும் சிறு அகத்திய ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனரான ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை சமர்ப்பிக்க வந்துள்ளேன். என்னை உலகம் முழுவதும் அறியப்பட வைக்க காரணமானவரே அவர்தான். அவர் இல்லைன்னா இந்த அறக்கட்டளை மூலிமா என்னை உலகம் முழுவதும் யாருக்கு தெரியாது. ஆனால் அவர் மூலிமா வந்ததுனால தான் நிறைய ஜோதிடர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு அவங்களும் பலன் தெரிஞ்சுட்டு அவங்களும் நம்மகிட்ட படிக்கிறதுக்கு ஆர்வம் வராங்க. பொதுமக்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண காலம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது ஏன் தடையாகுது அப்படின்னலாம் பார்த்தாங்க. சரி, அது விடுங்க. என்னுடைய அனுபவத்தை ஆராய்ச்சியில் நான் பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, ஒருத்தருக்கு திருமணம் ஏன் தாமதமாகுது, அந்த திருமணம் தாமதமாக காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். அதில் திருமணம் எந்த ஆண்டு நடக்கும் ஒருத்தருக்கு, அது நிரந்தரமான திருமணமா இல்லை அந்த திருமணம் பிரிவை தருமா, அந்த திருமணம் இருதாரமா ஒரு தாரமா அப்படின்னு பார்த்தேன். அது போக இளமையிலேயே ஒரு சிலருக்கு திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு தாமதமாக திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு திருமணமே இல்லாமல் போகுது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை பேர் ஒரு சிலருக்கு திருமணம் ஆனதுமே நடக்குது, ஒரு சிலருக்கு தாமதமாக நடக்குது, ஒரு சிலருக்கு குழந்தை பேரே இல்லாமல் போகுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நான் படித்ததுலையோ எனக்கு சொல்லி தந்த குருமார்களோ அதை திருமணம்னா 7ஆம் இடம் எடுங்க, 7ஆம் அதிபதியை எடுங்க, குரு எடுங்க, அதாவது சுக்கிரன் எடுங்க, செவ்வாயை எடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது அவ்வளவா எனக்கு சரியாக வரல. மற்றவங்களுக்கு சரி வருது நம்ம, அது நான் மற்றவங்கள சொல்ல வரல, எனக்கு சரியாக வரல. அப்போ எந்த மாதிரி பலன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மண்டையை பிச்சுட்டு நானாக தனிப்பட்ட முறையாக கண்டுபிடிக்க போகும்போது, நம்மளை வழி நடத்துறது திசா புத்திகளே அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்போ எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். இதில் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இப்படின்னு தோஷங்களை நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. தோஷத்தை சொல்லி மற்றவங்கள பயப்படுத்திட்டு இருப்பாங்களே தவிர அந்த தோஷத்தினால திருமணம் நடக்குதா? அப்போ தோஷம் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லையா? தோஷம் உள்ளவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது இல்லையா? அப்படியெல்லாம் இல்லையே. அதையும் நான் பார்த்தேன். அப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் நீச்சமாகுது, திருமணம் தாமதமாக பெண் கிடைக்கிறது இல்லை. செவ்வாய் நீச்சமாயிடுச்சு, அவனுக்கு பூமி யோகம் இல்லை, இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதையும் நான் பார்த்தேன். அப்படி சரி வரல. அப்போ அந்த எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த பாவகத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை நடக்கும்போது தான் திருமணம். அப்போ திருமணத்துக்கு நான் அதாவது உலகம் முழுவதும் இல்லை, அதாவது இந்த ஜோதிடர் துறையிலேயே யாரும் சொல்லாத என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில்
நான் 9ஆம் இடத்தை மட்டுமே வச்சு நான் அந்த திருமண திசையை பயன்படுத்துகிறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த காலகாலமாக நாங்கள் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாயை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் புதுமையாக சொல்கிறீங்க அப்படின்னு. புதுமையாக இல்லை, நீங்களும் அனுபவப்பட்டு பாருங்கள். உங்களுடைய திருமண காலத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். 9ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். அப்படி சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில். சரி, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு சில விளக்கத்தோட உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஜாதகத்தில் இது ஒரு ஆண் ஜாதகம். 28/2/1990 பிறந்தவர். இவருக்கு திருமண காலம் 6/11/2016 திருமணம் நடந்தது. இவருக்கு பாருங்க, அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருச்சு. அது 12ல் ராகு கூட மறைஞ்சதுனால இவருக்கு திருமணம் நடக்காதா அப்படின்னு பாருங்க. அதே போல இந்த சூரியன் 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கு, புதன் கூட சேர்ந்து இருக்குது. அப்ப திருமணம் அதாவது தாமதமாகுமா? இப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இவர் பிறக்கும் போது புதன் திசை 10 வருஷம் 4 மாதம் 10 நாள். ஆனால் புதன் திசை திருமணத்தை கொடுக்கல. அதுக்கடுத்து வந்த கேது திசை 7 வருஷம். கேது திசை திருமணத்தை கொடுக்கல. ஆனால் சுக்கிர திசையில தான் திருமணத்தை தந்தது. அதுக்கு காரணம் அதாவது நிறைய ஜோதிடர்கிட்ட நான் இந்த ஜாதகத்தையே கொடுத்து கேட்டேன். 7ஆம் அதிபதி நீச்சமாய் அதாவது 12ல் மறைஞ்சிருச்சு, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது. 9ஆம் அதிபதியே சுக்கிரன், அதனால சுக்கிர திசையில திருமணத்தை கொடுத்தது. அந்த சுக்கிரனுக்கு அடுத்தது எந்த புத்தியில கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் நம்மகிட்ட படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வெளிச்சம் கிளார் அடிக்கும். அது சூரியன் போட்டிருக்கீங்க. சூரியனுக்கு அதாவது அதுக்கு அடுத்ததுபடியா ராகு புத்தியில தான் தந்தது. ராகு எப்படி ஆக்டிவ் ஆகுது 5ஆம் இடத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்றோம், நம்மகிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி சந்தேகமான கேள்விகளை கேட்டு அவங்க தெளிவடைஞ்சிக்கிறாங்க. சாதாரணமாக கருத்தரங்கத்தில் பேசுறதை வச்சே நிறைய ஜோதிடர்கள் அருமையா இருக்குதுங்க ஐயா உங்க விதி அப்படின்னு நம்மளை பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், நம்மகிட்ட ஒரு நாள் நீங்கள் பயணிச்சாவே அந்த பலனை நீங்கள் எளிமையாக மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில உதாரண ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ராகு பாருங்க என்ன சாரம், குரு சாரம் வாங்கியிருக்கு. அந்த குரு போய் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அதாவது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் தான் புத்தி. அப்போ எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் சூட்சமம். அந்த சூட்சமத்தை ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். சரி, அதுக்கு அடுத்தபடியா சுக்கிர அந்தரத்திலேயே திருமணம் நடந்தது. அந்த சுக்கிர அந்தரம் எப்படி திருமணத்தை கொடுத்தது, அதாவது லக்னத்தில் 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் சூரியன். அதனால அந்த சூரியன் இருக்குது. ஆனால் அந்த அந்த சுக்கிரன் வாங்கிய சாரம் சூரியன் சாரம். அப்போ சூரியன் லக்னத்திலேயே இருந்ததுனால சுக்கிர அந்தரத்திலேயே இவருக்கு திருமண காலத்தை கொடுத்தது. அதே போல இன்னொரு ஜாதகத்தை விளக்கம் கொடுக்குறேன். அதாவது நிறைய ஜோதிடர்கிட்ட நம்ம போய் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். நம்ம ரவி சார் அவர் சின்ன சின்ன கதைகளாக சொல்லி தான் சிலரை புரிய வைப்பார். அதாவது நம்மக்கிட்ட நான் படித்த ஒரு இடத்துல ஒரு குருநாதர் பரிகாரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுத்திருந்தார். அந்த பாடத்தை படிச்சுட்டு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு நான் ஒரு நாள் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். போகும்போது அந்த ஒரு நாள் வகுப்புக்கு வந்தவர் என்ன பண்ணார், ஒரு கல்யாண வீட்டு முன்னாடி எச்சலையெல்லாம் போட்டிருந்தது. அந்த எச்சலையெல்லாம் பொறுக்கி களைச்சிட்டு இருந்தார். நான் உடனே போய் வண்டியை நிறுத்திட்டு அவர் பக்கத்தில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இருக்குது, நீ வரலையா, அந்த பரிகார வகுப்பு இருக்குது வரலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க, அவர் காசு அதிகமாக வாங்குறாரு, 10க்கு கையில் புஸ்தத்தை வச்சுட்டு புஸ்தத்தில் இருக்கிறதா சொல்கிறாரு. அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு நம்ம கம்மி விலை தானே புஸ்தத்தை வாங்கி நம்மளே படித்து நம்மளே பலன் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் புஸ்தத்தை பார்த்தேங்க. பார்த்தது ஒரு இது போல் திருமண காலத்துக்கு ஒரு பரிகாரம் போட்டிருந்தது. அதனால இந்த இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி, அது என்ன பரிகாரம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. அது கவிதையில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் அப்படி தானே எழுதுவாங்க. அப்போ அதில் என்னென்னு கவிதையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, எச்சில் பட்டதை சாத்து அப்படின்னு போட்டிருந்தது.
அப்போ எச்சில் பட்டது சாத்துனா அப்போ இதுதானே எச்சில தானே அப்படின்னு. அடே, குருமார்கிட்ட படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். புஸ்தத்தை படிச்சுட்டு நீ பரிகாரம் பண்ணால் சரி வராது. எச்சில் பட்டதை சாத்து அப்படின்னா, அதை பசுமாட்டுக்கிட்ட பால் கறக்கும் போது முதல்ல மடியை கழுவிட்டு மறுபடியும் கண்ணுக்குட்டியை விடுவாங்க. கண்ணுக்குட்டி பால் குடிச்சு பின்னாடி மறுபடியும் கழுவ மாட்டாங்க. அப்போ அந்த பாலை கறந்து சாமிக்கு சாத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எச்சில் பட்ட பால் தானே. ஓ, அப்படி அர்த்தமா? சரி, அப்படின்னா இன்னொன்னுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணுமே அப்படின்னு. என்ன, அதாவது வாந்தி பண்ணியதை சாத்துன்னு போட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அடா, அது ஒன்றும் இல்லை. டெய்லி இந்த தேன் பூச்சி இருக்குதுல்ல, ஒவ்வொரு மலர்லையே போய் தேனை வாயில் சேகரிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும். அதுக்கு பேர் தேன். அந்த தேனை சாமிக்கு சாத்துன்னு அர்த்தம். அப்போ அது வாந்தி பண்ணியிருந்தானே, அதனால தேனை சாத்து அப்படின்னு அர்த்தம். அப்படியா? இன்னொரு விளக்கத்துக்கு அதுக்கும் சொல்லிருங்க அப்படின்னு. அது என்ன? இறந்தவர்கள் போர்வையை சாத்து அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? அட, இறந்தவர்கள் போர்வையில் இந்த பட்டு நூல் பட்டு பூச்சியெல்லாம் இருக்குல்ல, அது செத்தா அதிலிருந்து தான் நூல் எடுப்பாங்க. அந்த நூலுக்கு பேரு தான் பட்டு துணின்னு பேரு. அப்ப பட்டு துணியை சாத்து சிவனுக்கு, அதாவது பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பட்டு உடையும் சாத்து அப்படின்னு அர்த்தம். இது குருமார்கிட்ட தெளிவா நீ படிக்கணும். நீ புஸ்தகம் கம்மி விலையில கிடைக்குதுன்னு புஸ்தகத்தை படிச்சுட்டு நீ பலன் எடுத்தீங்கன்னா சரி வராது அப்படின்னு எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி தந்தார். அதுபோல நீங்க ஒரு நல்ல குருநாதரை பார்த்து ஒரு தெளிவான விளக்கத்தை புரிஞ்சிட்டு பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இன்னொரு உதாரண ஜாதகத்தை போடுறேன் பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு 48 வயசு ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் திருமணமே இல்லை. அதாவது இவர் கன்னியா லக்னத்திலேயே ராகு, அதாவது கும்பத்தில் சந்திரன். இவர் 5/7/1977 பிறந்தவர். 11:22 AM இவர் பிறந்த நேரம். ஆனால் இவருக்கு ஏன் திருமணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லக்னத்தில் கேது இருக்கிறனால திருமணம் தடையை கொடுத்துருச்சா? ஆனால் அதுபோல் நிறைய பேர்த்துக்கு நம்ம பார்க்குறோமே, திருமணம் நடக்குதில்ல. இல்லை லக்னத்திலேயே 6ல் இந்த லக்னத்திலேயே ராகு இருக்கனால தடையை கொடுத்துதா? இல்லை செவ்வாய் 8ல் இருந்ததுனால தடை கொடுத்துதா? அதனால திருமணம் தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னா அதை தெளிவாக சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடை தாமதம் அப்படின்னு, தாமதம்னா எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு தான் பலன் எடுத்தேன். அதனால் நீங்களும் படிக்கும்போது கேள்வி கேட்டால் தான் பலன் கிடைக்கும். அதனால் பலனை எப்படி எடுக்கிறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இவர் பிறக்கும்போது ராகு திசை 7 வருஷம் 4 மாதம் 2 நாள். அதுக்கடுத்தது குரு திசை 16. குரு திசை வந்த பின்னாடி அப்போ திருமண காலம் இல்லை. அதுக்கு பின்னாடி சனி திசை வந்தது. சனி 19, அது சேர்த்துனா 42 வயசு. அப்போ அந்த சனி திசை நடக்கும்போது திருமண காலம் தானே. அப்போ திருமணத்தை தந்திருக்கணும் இல்லை? ஏன் திருமணத்தை தரல? நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம். ஆனால் சனி பகவான் எங்கே இருக்குது? 11 இருக்குது. அப்போ 9ஆம் அதிபதியை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கலை. 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் அந்த திசாநாதனான சனி பகவானை பார்க்கல, சனி கூட சேரலை, சனியின் சாரமும் வாங்கலை. அப்போ சனி திசையில் திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம்ல. அதை விட்டு போட்டு செவ்வாய் கேது 7ல் இருக்குது, செவ்வாய் 8ல் இருக்குது, அதனால திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? லேட் ஆகும் அப்படின்னு வேணா ஒரு இதுக்கு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம ஒரே வார்த்தையில் பார்த்ததுமே திருமணம் இல்லைப்பா சனி திசையில் அப்படின்னு சொல்லிடலாம்ல. சரி, அடுத்த திசையிலையாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா அடுத்தது என்ன திசை வரும்? புதன் திசை வரும். அந்த புதன் போய் எங்கே 10ல் கர்மஸ்தானத்தில் இருக்குது. அப்படின்னால நம்ம விதிப்படி முதல்ல 9ஆம் இடத்துக்கு திசை சம்மந்தப்பட்டாதான் அடுத்தது புத்திக்கு போகணும். இப்போ அந்த புதன் போய் 9ஆம் இடத்தை பார்க்குதா பாருங்க? இல்லை. 9ஆம் அதிபதி கூட சேருதா? இல்லை. 9ஆம் அதிபதியின் சாரமாவது வாங்குதா? இல்லை. சரி, 9ஆம் அதிபதியான சுக்கிரனாவது புதனுடன் சேருதா? இல்லை. புதன் சாரம் வருதா? இல்லை. அப்போ புதன் திசையிலே திருமணம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடலாமல்ல.
அப்போ புதன் எத்தனை வருஷம்? 17 வருஷம். அது சேர்த்துனா 59 வயசு. இனி அதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு அதுக்கு பின்னாடி திருமணம் நடந்தா என்ன, நடக்கல என்னென்ன அது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவருக்கு இந்த வருஷத்துல தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அப்போ திசை சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அடுத்தது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு புத்திக்கு போகிறோம். புத்தி சம்மந்தப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா அந்தரன்னு சொல்லக்கூடிய 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்தை பார்க்குறோம். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம் நடக்கும்போது இந்த வருஷம் இந்த மாதத்தில் நடக்குன்னு எளிமையாக சொல்லலாம்ல. அதுக்காக தான் இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 ஜாதகத்தை போட்டு நம்ம கருத்தரங்கத்தில் பேச வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால ஒரு 2 ஜாதகத்தோட விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது என்னுடைய நம்பர் சொல்கிறேன். என்னை தொடர்பு படுறவங்க வாங்க. அதாவது 936 31 48 089. இது நான் அடிக்கடி வகுப்பு எடுத்துட்டு சிலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். வகுப்பில் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த அகத்திய ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஜெயக்குமார் அவர்களை, ரவி ஜெயக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லுவார். மாதத்தில் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் கிளாஸ் போகிறோம். அந்த கிளாஸில் நீங்களே கலந்துட்டு எளிமையாக பலன் சொல்லுங்கள். சரி, அதுக்கு அடுத்தது குழந்தை பேருக்கு ஒன்று சொல்ல வந்தேன். குழந்தை பேருன்னா நான் படித்ததில் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு. இதை வச்சு தான் குழந்தை பேர் இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் பயன்படுத்தி பார்த்தேன். ஆனால் எனக்கு அது சரி வரல. அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் குழந்தை பேர். அந்த திசாநாதன் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்படும் போது பட்டாதான் குழந்தை. சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. அப்போ லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக குழந்தை பிறக்குது. சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் 30/7/1967 பிறந்தவர். 11:45 AM. இவரோட ஜாதக கட்டத்தை நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. அதாவது இவருக்கு திருமண காலம் 19/8/1984 திருமண காலம். 84. அதாவது இவர் பிறக்கும் போது சுக்கிர திசை 8 வருஷம் 2 மாதம் 15 நாள். சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன் ஒரு 6. சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் ஒரு 10. அப்போ எவ்வளோ? அது 24 ஆச்சா? அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசையில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, சந்திரன் கூட சேர்ந்து இருக்குது, கிரகண தோஷம், அதனால் இவருக்கு திருமணம் தடை தாமதத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே இருந்தாலும் கேது கூட சேர்ந்துருக்கு, இருந்தாலும் மனைவி தேடி வரும் அப்படின்னு வேணா சொல்லிக்குவேன். தேடி வருதுன்னா அது எப்போ வருது அப்படின்னு நம்ம நான் என்னை பொறுத்தவரை கேள்வி கேட்பேன். எப்போ வரும், அது எந்த வருஷத்தில் வரும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுனால தான் நானும் பலனை உணர ஆரம்பித்தேன். சரி, இப்போ இந்த செவ்வாய் திசையில் திருமணத்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படித்த ஜாதகத்தை அதை பலனை வச்சு 7க்கு உடைய செவ்வாய் திசை நடந்ததுனால தான் திருமணம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அடுத்த இதுக்கு நான் வரேன். ஆனால் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் திருமணம் ஒருத்தருக்கு நடக்காதுங்கிறேன். இப்போ அந்த செவ்வாய் திசை நடக்கணும். அந்த திசாநாதனான செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்குறோம். அது ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகுக்கு 3:11 பார்வை எடுத்துக்கிறேன். அந்த ராகு 9ஆம் இடத்தை பார்க்குது. ராகுக்கு வீடு கிடையாது, ராகுக்கு சாரத்து மூலியமாக தான் வேலை செய்யும். 9ஆம் இடத்தை பார்த்ததுனால தான் செவ்வாய் திசையில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதி சனி பகவான். சனியோட புத்தியில கொடுத்தது. 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5 சனி பகவான். சனி புத்தியில கொடுத்தது. அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி சுக்கிரன் அந்தரத்துல கொடுத்தது. அதனால தான் திருமண தேதியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க கணிதம் போட்டு பார்த்துக்குங்க. சரி, அதுக்கு அடுத்தது குழந்தை பேருன்னா 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறீங்க. அதாவது 5ஆம் அதிபதி போய் 6ல் போய் மறைஞ்சிருச்சு. அந்த குழந்தை காரகன் சொல்லக்கூடிய குருவும் போய் சூரியனோட சேர்ந்து, அது சூரியனா பவர் அதிகம், அதுவும் போக 10ல் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருச்சு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கல, 5ஆம் இடத்துக்கு சம்மந்தமே படலை, அதனால குழந்தை பேர் தாமதம். அப்படிதான் நம்ம எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது என்ன பண்ணேன், அந்த லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பேர் அப்படின்னு. இப்போ லக்னாதிபதி, அதாவது லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டது, அது லக்னத்திலேயே செவ்வாய் இருந்ததுனால, திசாநாதன் செவ்வாயே, அதனால் லக்னத்திலேயே செவ்வாய் இருந்ததுனால செவ்வாய் திசையில் அவர் குழந்தை.
எண்ணு இதில் அப்போ 5 9க்குள்ளே தான் புத்தி அந்தரம் வரணும். அப்போ 5க்கு 9, அதாவது செவ்வாய்க்கு 9ல் புதன், புதன் அந்தரத்தில் குழந்தை. அதே போல் லக்னத்தை பார்த்த கிரகம் அதாவது சந்திரன், சந்திரன் அந்தரத்தில் குழந்தை பேர். அதாவது திருமணம்னா 9 5 1. ஆனால் குழந்தை பேருனா 1 9 5 இல்லைன்னா 1 5 9 இதுக்குள்ளேயே தான் வரணும். அப்போ அதில் குழந்தை பேர் ஆண் குழந்தை கொடுத்தது. ரெண்டாவது குழந்தை கொடுத்தது, ரெண்டாவது குழந்தை 11 5 2020 கொடுத்தது. அது ராகு திசை, ராகு புத்தி, புதன் அந்த இடத்துல கொடுத்தது. அது எப்படி அப்படின்னா லக்னத்திலேயே அமர்ந்த செவ்வாயை ராகு பார்த்தது, குழந்தை பேரை கொடுத்தது. இப்படி எடுத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்க, இல்லைன்னா 9ஆம் இடத்தை பார்க்க. ராகு புத்தியில் கொடுத்தது, அதாவது 5ஆம் இடத்தை பார்த்தது. அதுக்கடுத்து 9லேயே புதன், புதன் அந்த இடத்துல குழந்தை கொடுத்தது. இப்படித்தான் நான் குழந்தை பேர், அதாவது ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும், திருமணத்துக்கு பின்னாடி அது சம்பந்தப்பட்ட குழந்தை பேர். இப்போ எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு கூட நான் போட்டேன். எம்ஜிஆருக்கு 3 திருமணம் நடந்தது. ஆனால் 19 வயசுலேயே திருமணம் நடந்தது, 24 வயசுலேயும் திருமணம் நடந்தது. அதுக்கு பின்னால் ஒரு மனைவியை துணைவியை ஆக்கிட்டார். அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை பேர் தரல. அவருக்கு வாரி வழங்கிய வள்ளல் தான், உலகமே போற்றக்கூடிய கடவுளாக வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு வாரிசுன்னு ஒன்று தரலை இல்லை. அப்போ அது போல் பல ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்போ குழந்தை பேருன்னா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை புத்தி நடந்தால் தான் குழந்தை பேர். அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க. சரிங்க, போதும். ஐயா துரைசாமி ஐயா அவர்கள் திருமண காலம் எப்பொழுது, திருமணம் எப்பொழுது நடைபெறும், எந்த திசாபுத்தியில் நடைபெறும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும், எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நமக்கு ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்காரு. அவருக்கு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அவருக்கு பாராட்டு விதமாக கரூரில் வந்திருக்கும் கோவை பிரபாகரன் ஐயா அவர்கள், கோபி பிரபாகரன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரிப்பார்கள். அதேபோல் திருமண பிரிவை பற்றி நான் சொல்லவில்லை, எளிமையாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். திருமண பிரிவுனா 7ஆம் அதிபதி கிடக்கூடாது ஒருத்தருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவர் இருதாரதமா ஒரு தாரமா அப்படிங்கிறதுக்கு, அப்போ முதல் தாரம் நிலைக்காது அப்படிங்கிறதுக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. இது ரொம்ப எளிமையான விஷயம். அதாவது பல சுற்றி நம்ம தேட வேண்டியதில்லை. இப்போ இதில் பிரிவு வரல. ஏன்னா 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே பலமாக தான் இருக்குது, 7ஆம் இடத்தையே பார்க்குது. அதே மாதிரி புதன் ஆட்சி பெற்று இருக்குது. அதனால இது பிரிவு வரல. இது போல நீங்க பிரிவு ஜாதகத்துக்கு எளிமையா அது அடுத்த கருத்தரங்கத்தில் உங்களுக்கு விளக்கம் தரேன். புதனும் கிடக்கூடாது. ஆமா ஆமா, ஒன்று கெட்டு ஒன்று பலமா இருந்ததுன்னா எதை இழுத்துக்கு பிடிச்சிக்கான வாழ்வாங்க. ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அந்த முதல் தரம் நிலைக்காது. அது கூட இப்போ 2 ஜாதகம் கொண்டாந்த ஒரு பெண்ணுக்கு 2 திருமணம் நடந்து ஒரு திருமணம் கூட நிலைக்கல. அந்த புதன் 12க்கு, அதாவது மிதுன லக்னம் இல்லை, அதாவது அதாவது மீன லக்னம் 7ஆம் அதிபதி புதன். அந்த புதன் போய் லக்னத்துக்கு 12ல் கும்பத்தில் போய் மறைஞ்சிருச்சு. அப்போ 7ஆம் அதிபதியும் மறைஞ்சிருச்சு, அப்போ புதனும் மறைஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு 2 தாரம் நடந்தும் கூட திருமணம் நிலைக்கல. அப்போ எளிமையாக பார்த்ததுமே அதை எதுக்கு புதனை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கலத்தரத்துக்கு புதனுக்கு என்ன சம்பந்தம்? புதன்னா பார்ட்னர், புதன்னா பிஸ்னஸ் போடுறதுனா கூட அந்த புதன் நல்லா இருந்தால் தான் அந்த பார்ட்னரை நம்ம ஒருத்தர் சேர்த்திக்க முடியும். லைஃப் பார்ட்னர், என்னுடைய அனுபவத்தில் 7ஆம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர். அதாவது கணவன் மனைவிங்கிறத விட லைஃப் பார்ட்னர். அதனால புதன் லைஃப் பார்ட்னர், நம்ம வாழ்நாள் முழுவதும் பார்ட்னர் மாதிரி இருக்கக்கூடியது மனைவி. இதா